ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபெனி விலாக்ஸ். என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, லைட்டாக பிஸி ஆகிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஜீவனை ஏமாற்றி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்குன்னா யூஏஇ போய் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. பார்த்தா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க யூஏஇ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து அரேபியன் டிஷ்ஷஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து உங்களுக்காக ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்க ரெஸ்டாரண்ட் யூஏஇ அரப் ரெஸ்டாரண்ட். என்ட்ரன்ஸில் இருக்கிற போர்டு கோல்டன் கலரில் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருந்துச்சு. கமான், நம்ம போய் உள்ள இதே மாதிரி எல்லா டிஷ்ஷஸும் நல்லா இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். போன வேகத்தில் நானும் அவங்ககிட்ட இருந்து எங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் என்னென்னு கேட்டிருந்தேன். அதனால் உடனே வந்து நம்மளுக்காக மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த மெனு கார்டை பார்க்கும்போது என்னடா வசனமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி அரேபியன் டிஷ்ஷஸோட பேர்லாம் வச்சுருந்தாங்க. மெனுவில் நானும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நானும் நம்மளுக்கு வேணுங்கிற டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு மற்றவங்க டேபிளில் வெறிக்கி பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் என்னடா இப்படி பார்த்துருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா கண்ணாடி போடல. அதனால தான் ஒரே ஃபன்னியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு டிஷ் வந்துருச்சு. நார்மல் கூலிங் வாட்டர் சொல்லியிருந்தேன். டம்ளரில் ஊற்றி உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சிப் வச்சேன். வேறு லெவலுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஊர் சிறுவாணி தண்ணி, அதனால தான் சூப்பராக இருந்துச்சு. வாங்க நம்ம வந்து மெயின் டிஷ்குள்ளே போகலாம். ஆர்டர் பண்ண டைமில் நம்மளும் ஜாலியாக எல்லாத்துக்கூடையும் பேசி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷும் வந்துருச்சு. இதுதான் வந்து அல்ஃபகாம் பெரி பெரி சிக்கன். இதிலே வந்து 3 வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பெரி பெரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட கலர் பாருங்கள், ஆசமாக இருக்குது. ஜூஸியாக சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது கூட சாலட்ஸ்லாம் வச்சு நம்மளுக்காக அழகாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சுங்க. அதை வந்து அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அது கூடவே வந்து இவங்களோட பெஸ்ட் பார்ட்டான மயோனஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அது வந்து மற்ற கடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாலாம் கொடுக்குறதில்ல, அவங்க வந்து அன்லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சிக்கனை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். உள்ள நல்லா வந்து லேயராக வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வந்து குக் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த சாலடாக வச்சு அந்த சிக்கன் பீஸை ஒன்றை பிரித்து அதுலேருந்து லைட்டாக மைனஸை தொட்டு அப்படியே சாப்பிட்டோம் பாருங்கள். அமிர்தமாட்டம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி முடிக்கிறக்குள்ளே நம்மளோட மெயின் கோர்ஸ் வந்துருச்சு. இது வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, மந்தி வித் அல்ஃபகாம் பெரி பெரி சிக்கன் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த அல்ஃபகாமும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக அது பார்த்ததும் வந்து அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்கும். அது கூடவே வந்து நான் நார்மல் சிக்கன் வித் மந்தி சொல்லியிருந்தேன். அதோட இவங்க குழம்பு கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து சட்னி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அப்போ தான் வந்து நம்ம பிடிச்ச அல்ஃபகாமே வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க கொடுத்த சிக்கன் ப்ளைன் சிக்கனில் வந்து ஜூசினஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வாயில் வச்சு ஒரு கடிச்சம் பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. அது கூடவே வந்து அந்த ரைஸையும் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் அதவே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாருங்கள் நீங்களே, அது வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலுக்கு குக் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நான் வேறு எந்த கடையிலையும் நான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து அந்த சிக்கனை வந்து ப்ளைன் சிக்கனை நான் சாப்பிட்டதில்லை. நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளைன் சிக்கன் கண்டிப்பாக வாங்குங்க, மற்ற கடையிலும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜ்கிரண் படத்தில் வர மாதிரி அடித்து வெளுத்திட்டு இருந்தேன், ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கோட்டர் பிரியாணியே வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்காக காமிக்கிறேன். மந்தி பிரியாணியை ஃபஸ்ட்டு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அது கூட ஓரமாக ஒரு கை எடுத்து இப்படி பிளேட்டில் வச்சுக்கலாம். அவங்களோட பெரி பெரி சிக்கன் எடுத்து மயோனஸில் தொட்டு அது மேலே இப்படி நட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அதையும் பிச்சு எடுத்து அதையும் மயோனஸில் தொட்டு அதையும் இப்படி எடுத்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாலட் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இன்னொரு சாலட் எடுத்து வாயில் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த சட்னி எடுத்து அது மேலே ஊற்றிக்கலாம். அது கூடவே வந்து அவங்க கொடுத்த சில்லி எடுத்து சும்மா ஒரு வாய் கடிச்சிக்கலாம். அது காரம் அடங்குறக்குள்ளேயே இதை ஒரு குழப்பி எடுத்து வாயில் நல்லா வச்சு ஒரு அடிச்சுக்கலாம். அப்படி சாப்பிட்டேங்க. வேறு லெவலுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். அல்டிமேட் சொர்க்கமே என்றாலும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. கோயம்புத்தூரில் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மந்தி ட்ரை பண்ணுறேன். நான் கேரளா போயிருந்தப்போ ட்வைஸ் நான் மந்தி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அது டேஸ்ட்டு வந்து எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. இங்கே வந்து இவங்களோட ஃப்ளேவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சிக்கனோட ஃப்ளேவர்னு சொல்ல முடியாது, அவங்களோட டேஸ்ட் வந்து வேறு லெவலுக்கு கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே சிக்கன் லவர்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான். எனக்கு அந்த காரம் அந்த சாலட்லாம் விட்டு வரக்கு மனசே இல்லை. வந்ததே வந்துட்டு இவங்களோட ஸ்வீட் ட்ரீட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கக்கிட்ட பெஸ்ட்டான ஒரு ஸ்வீட் கேட்டேன். அவங்க வந்து குனாஃபா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு குனாஃபா அப்படின்னா அவங்களும் வந்து நல்லா கூலிங்காக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரெடி டு டேக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன் நான் குமிஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி
கேட்காதீங்க, ஏன்னா இதுதான் வந்து குனாஃபா, அதனால தான் குமிஞ்சிட்டே இருக்கேன் சும்மா. ஆனால் வந்து இந்த குனாஃபாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து சேமியா கண்டென்ட் ரொம்ப இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைமாக குனாஃபா வந்து ட்ரை பண்ணுறேன். எஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் ஆஃப் ட்ரையிங் குனாஃபா. இந்த சேமியா கூடயே வந்து பேஸ்ட்ரி டவ் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளேவர் நடுவில் வச்சுருந்தாங்க. அது கூடயே சுகர் சிரப் கொடுத்தாங்க, அதையும் ஆட் பண்ணி இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது காம்போ வேறு லெவலுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலேயே வந்து நம்மளுக்காக நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 200 ருபீஸுக்கு வர்த்தான மீலாக இருந்துச்சு இன்றைக்கி. நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், ஏன்னா வந்து நம்மளுக்கு ரைஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. இதே மாதிரி வீடியோஸ் அண்ட் vlogs நான் மேலும் மேலும் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், லவ் யூ ஸ்டைல், லிவ் யூ ஸ்டைல். பை பாய்.